கடக ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் 16 முதல் 22, 2026 வரையிலான இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த வாரத்தின் மிக முக்கியமான கிரக அமைப்பு உங்கள் ராசியிலேயே குரு, புதன் இணைவு ஏற்படுவதுதான். குருவும் புதனும் வாரம் முழுவதும் உங்கள் முதல் வீடான கடகத்தில் பயணிக்கின்றனர். செவ்வாய் உங்கள் 12ஆம் வீடான மிதுனத்தில் இருக்கிறார். சுக்கிரன் உங்கள் 3ஆம் வீடான கன்னியில் பயணிக்கிறார். சனி உங்கள் 9ஆம் வீடான மீனத்தில் இருக்கிறார். ராகு உங்கள் 8ஆம் வீடான கும்பத்தில் இருக்கிறார். கேது உங்கள் 2ஆம் வீடான சிம்மத்தில் பயணிக்கிறார். சூரியன் ஆகஸ்ட் 17 வரை உங்கள் ராசியிலேயே இருந்து ஆகஸ்ட் 17க்கு பிறகு உங்கள் 2ஆம் வீடான சிம்மத்திற்கு செல்கிறார். எனவே இந்த வாரம் உங்கள் ராசியில் குரு, புதன் இணைவும் சூரியனின் ராசி மாற்றமும் முக்கியமான பலன்களை உருவாக்கும். முதலில் உங்கள் ராசியில் இருக்கும் குரு, புதன் இணைவை பார்ப்போம். முதல் வீடு என்பது தனிப்பட்ட வளர்ச்சி, உடல்நிலை, தன்னம்பிக்கை, சிந்தனை மற்றும் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த போக்கை குறிக்கும். குரு உங்கள் ராசியில் இருப்பது உங்கள் விதிப்படி சுபமான நிலை அல்ல என்றாலும், புதன் முதல் வீட்டில் இருப்பதும் அசுப நிலையில் வருகிறது. எனவே இந்த இணைவு முழுமையாக ஒரே மாதிரியான பலனைத் தராமல் கலவையான அனுபவங்களை உருவாக்கலாம். சில நேரங்களில் மனதில் அதிகமான சிந்தனைகள் தோன்றலாம். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படலாம். ஆனால் குருவின் அறிவும் புதனின் சிந்தனை திறனும் இணைவதால் முக்கியமான விஷயங்களை ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட முயற்சிகளில் ஒரு புதிய திருப்பம் உருவாகலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் யோசித்து வந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்கான சூழ்நிலை வரலாம். உங்கள் கருத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் வாய்ப்பும் கிடைக்கலாம். ஆனால் அவசரமாக முடிவு எடுக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. குறிப்பாக ஒரே நேரத்தில் பல முடிவுகளை எடுக்காமல் முக்கியமான ஒன்றுக்கு முன்னுரிமை கொடுத்தால் நல்ல பலனைப் பெற முடியும். சூரியன் ஆகஸ்ட் 17 வரை உங்கள் முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் கவனம் முழுவதும் உங்களைச் சுற்றியுள்ள விஷயங்களில் இருக்கும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் 2ஆம் வீடான சிம்மத்திற்கு செல்கிறார். உங்கள் விதிப்படி 2ஆம் வீட்டில் சூரியன் அசுப நிலையில் இருப்பதால் பணம் மற்றும் குடும்ப பேச்சுவார்த்தைகளில் நிதானம் அவசியம். குடும்பத்தில் உங்கள் கருத்தை வலியுறுத்தும் போது மற்றவர்களின் கருத்தையும் மதித்து செயல்படுங்கள். பணம் தொடர்பான முக்கிய முடிவுகளை அவசரமாக எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் 12ஆம் வீட்டான மிதுனத்தில் செவ்வாய் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையாகும். இதனால் தேவையற்ற செலவுகள் அல்லது எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். வெளிநாடு, தொலைதூர பயணம் அல்லது இரவு நேர பணிகள் தொடர்பாக கூடுதல் பொறுப்புகள் வரலாம். உங்களுடைய ஆற்றலை சரியான விஷயங்களில் பயன்படுத்துவது அவசியம். செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொண்டால் இந்த நிலையை நன்றாக கையாள முடியும். மனதில் தேவையற்ற கவலைகளை வளர்த்துக் கொள்ளாமல் ஓய்வு மற்றும் அமைதிக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் 3ஆம் வீட்டான கன்னியில் சுக்கிரன் இருப்பது உங்கள் விதிப்படி சுபமான நிலை. இதனால் முயற்சிகள், தொடர்புகள் மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கலாம். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகலாம். கலை, ஊடகம், எழுத்து, தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஊக்கத்தை வழங்கலாம். சனி உங்கள் 9ஆம் வீட்டான மீனத்தில் பயணிக்கிறார். 9ஆம் வீட்டில் சனி உங்கள் விதிப்படி கலவை பலனைத் தருகிறார். அதனால் உயர்கல்வி, தொலைதூர பயணம், ஆன்மீகம் அல்லது தந்தை தொடர்பான விஷயங்களில் சில பொறுப்புகள் ஏற்படலாம். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் பொறுமையாக தொடர்ந்து செயல்பட்டால் நல்ல முடிவை பெற முடியும். நீண்டகால இலக்குகளை நோக்கி ஒழுங்காக செயல்படுவதற்கு இந்த காலம் உதவும். ராகு உங்கள் 8ஆம் வீட்டான கும்பத்தில் இருப்பதால் திடீர் மாற்றங்கள் அல்லது எதிர்பாராத விஷயங்கள் மீது கவனம் செல்லலாம். ராகு 8ஆம் வீட்டில் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. எனவே பணம், ஆவணங்கள், காப்பீடு,
கூட்டு பணம் அல்லது முக்கியமான ஒப்பந்தங்கள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எந்த ஆவணத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் நன்றாக படித்துப் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த கவனமான அணுகுமுறை தேவையற்ற சிக்கல்களைத் தவிர்க்க உதவும். கேது உங்கள் 2ஆம் வீட்டான சிம்மத்தில் பயணிக்கிறார். இதுவும் உங்கள் விதிப்படி அசுப நிலையாகும். இதனால் சில நேரங்களில் குடும்பத்தினரிடம் இருந்து சற்று விலகி இருப்பது போன்ற உணர்வு ஏற்படலாம். பேச்சில் தேவையற்ற கடுமையை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசினால் உறவுகளில் நல்ல ஒற்றுமையை உருவாக்க முடியும். பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்துவது இந்த வாரத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குருவின் பார்வையை பார்க்கும்போது உங்கள் ராசியில் இருக்கும் குரு உங்கள் 5ஆம் வீடான விருச்சிகம், 7ஆம் வீடான மகரம் மற்றும் 9ஆம் வீடான மீனம் ஆகியவற்றை பார்வையிடுகிறார். உங்கள் 5ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதால் கல்வி, குழந்தைகள், அறிவு மற்றும் எதிர்கால திட்டங்களில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கலாம். 7ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை இருப்பதால் திருமணம், கூட்டாண்மை மற்றும் முக்கிய உறவுகளில் நல்ல ஆதரவு கிடைக்கலாம். 9ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை இருப்பதால் ஆன்மீகம், உயர்கல்வி மற்றும் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பண விஷயத்தில் இந்த வாரம் வரவு மற்றும் செலவு இரண்டையும் சமநிலைப்படுத்துவது முக்கியம். 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 2ஆம் வீட்டில் ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியனும் கேதுவும் இருப்பதால் பணத்தை கையாளும் போது அதிக கவனம் தேவை. தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நல்ல நிலையை உருவாக்க முடியும். வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் உங்கள் ராசியில் குரு, புதன் இணைவு இருப்பதால் புதிய சிந்தனைகள் உருவாகும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கலாம். சிலர் வேலை தொடர்பாக புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயத்தை உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற அவசரத்தை தவிர்த்து சரியான திட்டத்துடன் செயல்படுவது நல்லது. சனி 9ஆம் வீட்டில் இருப்பதால் நீண்டகால வளர்ச்சிக்கான முயற்சிகளில் பொறுமை முக்கியம். குடும்ப வாழ்க்கையில் ஆகஸ்ட் 17க்குப் பிறகு கூடுதல் கவனம் தேவை. சூரியன் மற்றும் கேது 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சில் சிறிய கருத்து வேறுபாடுகள் உருவாக வாய்ப்பு உள்ளது. ஆனால் அதை பெரிதுபடுத்தாமல் அன்பாகவும் பொறுமையாகவும் பேசினால் உடனடியாக சரிசெய்து கொள்ள முடியும். உங்கள் ராசியில் குரு இருப்பதும் அதன் பார்வை 7ஆம் வீட்டில் விழுவதும் உறவுகளில் பாதுகாப்பான ஆதரவை உருவாக்கும். திருமணம் மற்றும் கூட்டாண்மை தொடர்பான விஷயங்களில் இந்த வாரம் நம்பிக்கையான அணுகுமுறை தேவை. குருவின் பார்வை 7ஆம் வீட்டில் விழுவதால் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கலாம். ஏற்கனவே திருமணமானவர்கள் துணையுடன் மனம் திறந்து பேசினால் உறவு மேலும் வலுப்படும். திருமணத்தை எதிர்பார்ப்பவர்கள் அவசரப்படாமல் நல்ல புரிதலுடன் முடிவு எடுப்பது சிறந்தது. மொத்தத்தில் கடக ராசியினருக்கு இந்த வாரம் சிந்தனை, முயற்சி, உறவுகள் மற்றும் எதிர்கால திட்டங்களில் முக்கியமான மாற்றங்களை உருவாக்கும் வாரமாக அமையும். உங்கள் ராசியில் குரு, புதன் இணைவு இருப்பதால் புதிய சிந்தனைகள் அதிகரிக்கும். குருவின் பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளில் விழுவதால் கல்வி, உறவுகள் மற்றும் வாழ்க்கை வழிகாட்டுதலில் நல்ல ஆதரவு கிடைக்கலாம். அதே நேரத்தில் 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் செலவுகளில் கவனம் தேவை. ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் 2ஆம் வீட்டுக்கு செல்வதால் பணம் மற்றும் பேச்சில் நிதானம் அவசியம். எந்த ஒரு சிறிய சவாலும் நிரந்தரமானது அல்ல. திட்டமிட்டு, அமைதியாக, நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த வாரத்தை நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளலாம். இறைவன் அருளால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும், வாழ்க்கையில் வளமும், முயற்சிகளில் வெற்றியும் பெருகட்டும்.